எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் போடுறேன். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க 5 பேருக்கு தான். அதில் ஒருத்தன் கூட மாடா வந்து பார்க்க மாட்டீங்க. பார்த்துட்டேன்னா கமெண்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல. சும்மாவது பார்த்துட்டுனா சொல்லியிருக்கலாம். அதுவும் பண்ணல. உங்களுக்காக தான் போடுறேன். இதில் இருக்க கண்டென்ட்டை மட்டும் லிசன் பண்ணுங்கள். அதை வச்சு எதனா ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் அது புரிஞ்சிக்க மாட்டீங்க நீங்கள். எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அண்ட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இன்றைக்கான டாபிக்குள்ளே வரும். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் எத்தனை வகை, அதில் இருந்தெல்லாம் எப்படி வெளியே வரலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் 3 டைப்ஸாக நான் பிரிப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா அடிக்ஷன், இன்னொன்று அட்ராக்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்னஸ். இது மூணுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிக்ஷன் தான். மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் அடிக்டாக இருக்கீங்க. ஏன்ப்பா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறது, போஸ்ட்டு போடுறது, அதுக்கு லைக் போடுறது, நோட் போடுறது, அதே தான் லைஃபா? காலைல எழுந்திருக்கீங்க, சரி சும்மா போயிட்டேன்னா மெசேஜ் வந்திருக்கான்னு பார்த்தியா, ஃபோனை தூக்கி ஓரம் வச்சுட்டு அடுத்த வேலையை பாரு. நைட்டு 11 மணி வரைக்கும் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு நோட்ஸ் போடுது, ஸ்டோரி போட்டு தான் தூங்கணுமா என்ன? பண்ணுறதான் நானும் இல்லை. அதுக்குன்னு ஒரு டைம் வரும் உனக்கு. அப்போ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்போதைக்கு உன்னோட வேலை என்ன, படிக்கிறது மட்டும் தானே, அதை பாரு. அண்டு செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்னஸ். ஏன் இதை பண்ணணுமா, அப்புறமா பண்ணால் என்ன அப்படின்றதும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். அப்படிலாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை கம்மி பண்ணும். அப்புறமா பார்த்துக்கலாம், நமக்கு தெரியும் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. பட் எக்ஸாமில் போயிட்டு இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் டக்குன்னு பண்ண சொல்ல உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, ஈஸியாக பண்ணிட முடியாது. அது எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துங்க, நான் பொங்கல் லீவுக்கு ஊருக்கு வந்து 3 நாள் ஆகுது. இன்றைக்கி வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்த நோட்டை திருப்பி கூட பார்க்கல, செமஸ்டர் எக்ஸாம் படிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த கேர்லெஸ்னஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். அதுவே ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக மாற வாய்ப்பு இருக்குது. அண்ட் தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் டாபிக் தான் இப்போ எல்லார்ட்டையும் போயிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே சுற்றிட்டு இருக்கீங்க. தப்புன்னு சொல்ல, பட் இப்போதைக்கு வேணாம். இந்த தேர்ட் டைப் டிஸ்ட்ராக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியுது. இந்த வயசில் அப்படி தான் இருக்கும். பட் யூ ஹேவ் டு மூவ் ஆன். நிறைய விஷயத்தை நீங்கள் கடந்து வரணும். காலேஜ் இருக்குது, இன்னும் வேலை செய்ய போகிற இடம், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தாண்ட சொல்ல எதனா ஒன்று தானாகவே நடக்கும். அதை விட்டு ஸ்கூல்லே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இன்ஸ்டாகிராமில் நோட்ஸ் போடுறது, ஸ்டோரி போடுறது, வேறு யூஸ்லெஸ் டம்ப். ஏன்னா உனக்கு இந்த வயசில் அது வேலை இல்லை, நிறைய வேலை இருக்குது. அந்த வேலையை கரெக்டாக பார்த்தாலே போதும். இதில் எந்த டைப் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு போ. இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது. சரி வட்டமாமே.